நிறைவாக மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு எங்களுடைய வேண்டுகோள், பாராளுமன்றம் இருந்தால் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கலாம். இப்பொழுது பாராளுமன்றம் இல்லை, தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று எஸ்ஐடி நிறுவி அதை விசாரிப்பார்கள். உச்சநீதிமன்றம் இதற்கும் ஆணை வழங்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று அதை தெளிவுபடுத்துவதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த எஸ்ஐடியை நிறுவ வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேட்பாளர் பட்டியல் கேட்டீங்க. இன்னும் 2-3 நாட்களில் நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய பட்டியலை வெளியிடுவோம். மீண்டும் வந்து அவங்க கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிடுறதுக்கு திட்டமிட்டு பார்க்கறாங்க. அக்காவும் தம்பியை எதிர்த்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கா பார்க்கறாங்க. இல்ல, அதெல்லாம் இங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். நேற்றுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அம்மா, உங்களுக்கு உண்மையிலேயே நிற்கணும்னா வேற மாநிலத்தில் போய் நில்லுங்க, வடக்கு போயிடுங்க, டெபாசிட்டாவது வாங்குவீங்க, இங்கே நிற்காதீங்க. ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் நகரில் நின்று இருக்காங்க அம்மையார், நோட்டா கீழே தான் வாங்கியிருக்காங்க. அந்த நிலை ஏற்படும் பரிதாபத்தோடு சொல்லியிருக்கிறார். அதான் எங்களுடைய கருத்து. முழுகும் இல்ல, அவங்க வழக்குக்கு பயந்தாங்களா பயப்படலையான்னு அதுக்குள்ள போகிறோம். முழுகும் கப்பலில் ஏறி இருக்கிறது பாமக, அதுவும் சேர்ந்து முழுக போகிறது. காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் எல்லா மக்களுக்கும், குறிப்பாக சமூக நீதியை தொடர்ந்து பின்பற்றுகின்ற இயக்கம், சமூக நீதி இருக்கின்ற இயக்கம். எந்த சமூகத்தின் மக்களும் விடுபடாது, எல்லோரும் இந்த பட்டியலில் இருப்பார்கள். இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். வயநாடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராகுல் காந்தி மறுபரிசீலனை செய்து காகிதத்தோட பேரன் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவருக்கு என்ன? கண்டிப்பா அவர் எது இந்த நாட்டுக்கு சரியோ, தோழமை கட்சிகளுக்கு சரியோ, அது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அதில் எந்த மாற்றங்களும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அன்பை போதிப்பவர், வெறுப்பரசியல் செய்பவர் கிடையாது பாஜக மாதிரி. அதனால ஒரு நல்ல முடிவு எடுப்பார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். தேதிகள் இன்னும் ஓரிரு நாளில் நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் மக்களை நம்பி தேர்தலில் நிற்கிறோம். நாங்கள் மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறோம். அவர்கள் இயந்திரங்களை நம்பி தேர்தலில் நிற்கிறார்கள். மக்கள் சரியான தீர்ப்பளிப்பார்கள். ஓகே, தேங்க்யூ.